எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி, 25 வினாக்கள், அதற்குண்டான விடைகள். ஒவ்வொரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, வீர சோமேஸ்வரரை சுந்தரபாண்டியன் டேஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்தார். வீர சோமேஸ்வரரை சுந்தரபாண்டியன் டேஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்தார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கண்ணனூர். கண்ணனூர். அடுத்து இரண்டாவது கேள்வி, டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஸ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இல்துமிஸ். இல்துமிஸ். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன். கியாசுதீன். மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள். மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை. அடிமை. இபன் பதூதா டேஸ் நாட்டு பயணி. இபன் பதூதா மொராக்கோ நாட்டு பயணி. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு 1398. 1398. சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர். சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். கிசிர்கான். அடுத்து, முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. 1526. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. காக்காத்தியர். வாராங்கல். அடுத்து 12வது கேள்வி, துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை டேஸ் ஆதரித்தார். பால்பன். பால்பன். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை டேஸ் கட்டினார். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை டேஸ் கட்டினார். குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரிக்கு மாற்றினார். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இல்துமிஸ்.
இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் இல்துமிஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர் ஜலாலுத்தீன் கில்ஜி. ஜலாலுத்தீன் கில்ஜி. இப்ராஹிம் லோடி டேஸ் என்பவரின் மகன் ஆவார். சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி. முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார். முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றினார். தௌலதாபாத் என மாற்றினார். நைஃப் டேஸால் ஆனது. நைஃப் டேஸால் ஆனது. நிக்கல் மற்றும் ஃபெரஸ். நிக்கல் மற்றும் ஃபெரஸ். நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. தட்டுகள். தட்டுகள். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ரிக்டர் அளவுகோல். ரிக்டர் அளவுகோல். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை துளை. எரிமலை துளை. நன்றி, வணக்கம்.